நம்ம ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டரா இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த படங்கள் நம்ம இது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம வில் ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் ப்ராசஸ் த நெக்ஸ்ட் ஃபிலிம் அந்த ஒரு ஹீட் இன்னும் இருக்கா உங்களுக்கு இல்ல ஐ வாண்ட் டு டேக் இல்ல, மை ஓன் டைம்? நைஸ் கொஸ்டின். டெஃபினட்டாக அந்த பாயிண்ட் இல்லவே கிடையாது. அதாவது வந்து நம்ம பொறுமையாக உட்காந்து நல்லா நீட்டாக எடுப்போம் அப்படின்றது ஐ எம் டோட்டல் ஒரு கையை கட்டி போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது எனக்கு. ஏன்னா வந்து ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங் வந்து 3 to 4 ஸ்கிரிப்ட்ஸ் ஒரு பாயிண்டில். ஸோ இது அது பற்றி சொல்லணும், இது அங்கே சொல்லணும், அங்கே மூவ் பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் இந்த ஜானர் அப்படின்றது அந்த ஒரு வேகம் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒரு பாயிண்டில். பட் எவ்ரி திங் ஹேஸ் டு டேக் பிளேஸ். இப்போ சப்தம் அப்படின்றதா கூட நாங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணிருக்கு. எனக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ப்ரொடியூசர் வந்து செவன்ஜி சிவா அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனேட்டட் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஈவன் இஸ் வெல் நோன் டு ஆதி அண்ட் as well as வந்து ஃபார் மீ. அப்படி ஒரு பிலீவபிளாக ஒரு காம்பினேஷன் சேரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகுது. சேம் திங் தான் இப்போ வந்து ஆதி சார் வந்து என்ன பிலீவ் பண்ணுறதுனால இந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகுது ஒரு பாயிண்டில். ஸோ இதே விஷயம் வந்து மற்ற இடத்துலையும் அந்த பிலீவபிலிட்டி வரணும். நீங்கள் சொன்னீங்க ஒரு கண்டினியூஸாக வந்து இவ்வளோ படங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பிலீவபிலிட்டி எங்கே போய் நிற்குதுன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு பாயிண்டில். அந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து வி ஹேவ் டு ஒர்க் ஃபார் இட் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். அது சம்திங் வந்து வெவ்வேறுக்கும் வந்து இது இட்ஸ் நாட் வந்து இது வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் வந்து லக்கு அதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு டைம் ஃபேக்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை வந்து கரெக்டாக வந்து அந்த காம்பினேஷன் ஹேஸ் டு செட் பிளேஸ் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஐ திங்க் இஸ் a very quick film மேக்கருங்க. பிகாஸ் 2 படம் ஒர்க் பண்ணதுனால எனக்கு தெரியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் எந்த ஒரு ரீஷூட்ஸு ஒரு சிங்கிள் ஷாட் கூட வந்து ரீஷூட் நடந்ததில்லை. எடிட் பார்த்துட்டு திருப்பியும் இந்த ஷாட் நம்ம திருப்பியும் எடுத்து நம்ம இது is very very clear on the paper and that's what he shoots. அவர் சொன்ன மாதிரி last minute small improvisations will be done which is good for the script.